ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒப்பிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபை ஆகுங்க. இந்த ஒப்பிட்டு பண்ணுறதுக்குங்க 2 கப்பு பச்சைக்கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்ல பருப்பை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. 2 மணி நேரம் கழித்து இது நல்லா ஊறி 3 கப்பு அளவுக்கு வந்துடுங்க. அடுத்து அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்கு 3 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. உங்கள் விருப்பம், மொத்தமாக மைதா மாவாகவும் எடுத்துக்கலாம். நான் பாதி அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க சாஃப்டாக வர்றதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க, பருப்பு போலின்னு சொல்லுவாங்க. இதே பூர்ணத்தை மைதா மாவை கரைச்சி அதில் டிப் பண்ணி எடுத்து பணியாரக்கல்ல கூட சுட்டு தருவாங்க. அது சுயான்னு சொல்லுவாங்கங்க. இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜுங்க கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம ஒரு 3 மணி நேரம் பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கையில் இருக்க மாவும் அதில் ஒட்டி வர மாதிரி நம்ம பிசைஞ்சு மூடி போட்டு வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து பச்சைக்கடலை பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் அதுலேங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாங்க. இதுலேயே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த பதத்துக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. போலி பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குங்க அடுத்து ஸ்வீட்டு வெல்லம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3.5 கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 4 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். 3.5 கப்புங்கிறது ஸ்வீட் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இதில் தண்ணி 1 கப்பு ஆட் பண்ணிடலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. தூசிலாம் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ட்ரெயின் ஆகிடும். திருப்பியும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை சும்மா கரண்டி வச்சு நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா இதில் 1 கப்பு திருவன தேங்காயும் ஆட் பண்ணிடலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மாவு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டினோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. ஏலக்காய் பொடி சர்க்கரையோடு ஆட் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை 4-5 ஏலக்காய் போட்டு அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா
கெட்டியாக வந்துருங்க பதம். இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. பிசைஞ்சு வச்சுருந்த மைதாவும் கோதுமையும் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இலையில வச்சு பரப்பி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை சென்டரில் வச்சு அழகாக 4 பக்கமும் மடிச்சிடலாங்க. இந்த மாதிரி வாழை இலையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாங்க. உங்களுக்கு பக்கத்தில் வாழை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கேரி கவரில் கூட அதை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அழகாக அதில் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நெய் விட்டும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆயில் விட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாங்க. நெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தாச்சுங்க. டேஸ்டான பருப்பு போலி ஒப்புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இருக்கிற மாவு எல்லாமே நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூர்ணம் நல்லா ஸ்டஃப்டாகி நல்லா லேயராட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.